அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஒரு ஞானம் பெறுற விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த காலத்துலேருந்தே முனிவருங்களாக இருக்கட்டும், இல்லைனா ராமாயண மகாபாரத்தில் அந்த எல்லா பசங்களையும் எடுத்து போயிட்டு அந்த துரோணாச்சாரியர்கிட்ட படிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிருஷ்ணரும் போயிட்டு ஒரு இடத்துல படிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த ஞானம் அந்த 18 படிநிலைகள் அப்படின்றது தான் ஐயப்பன் கோயிலில் அந்த 18 படின்னு வச்சுருக்கிறது. இது நான் யோகாலாம் ரொம்ப யோகா இந்த மாதிரி பண்ணுறது, இந்த பிராணாயாமம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமையே இந்த தொடர்ந்து கவனித்தல் என்ற விஷயம், நம்ம சித்தர்களை வணங்குற விஷயம், அப்புறம் நம்ம கடவுளை வணங்குற விஷயம், அப்புறம் அன்னன்னைக்கு வர்ற நட்சத்திர சம்மந்தமாக, அது நட்சத்திர சம்மந்தமாக ஆல்ரெடி நம்மளுக்கு வச்சுட்ருக்காங்க, பண்டிகைன்னு வச்சுட்டாங்க நம்மளுக்கு. ஆனால் நம்ம நட்சத்திரம்னு கவனிக்கிறது கிடையாது. பொங்கல் வருது, தீபாவளி வருது, அமாவாசை, இது அந்த ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசை, ஆவணி ஆவட்டம்னா உனக்கு அந்த ஆவணி மாதத்தில் வர்ற பௌர்ணமி, இப்படியே அதில் போயிடும் உங்களுக்கு. மாசி மகம் இப்படி இருக்கும். அதில் மெயின் சித்ரா பௌர்ணமியாக இருக்கட்டும், இல்லை சித்திரை மாதத்தில் வருகின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நட்சத்திர சம்பந்தத்தில் தான் அந்த பண்டிகையை நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அதை தனியாக பார்க்குறோம். அது ஒரு பண்டிகை, அதுக்கு ட்ரெஸ் வாங்குறது, அதுக்கு இந்த மாதிரி நிவேதனம் தான் பண்ணுறது, அதை எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, அப்படி தான் நம்ம அதை யோசிக்கிறோம். அப்படி தான் யோசிக்கணும். ஏன்னா அதில் தான் அன்பு இருக்குது உங்களுக்கு. தனக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த பண்டிகை வரும்போது தான் அதுக்கான கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் செய்ய முடியும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளம் இப்போ நிறைய வேறு மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்துச்சு. அதில் வர வருமானம் வச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை யாரையுமே பெருசாக இது பண்ணுறதில்ல. அது ஒரு அதிரசமாக இருக்கட்டும், ஒரு முறுக்காக இருக்கட்டும், ஒரு கோகுலாஷ்டமினா வர ஒரு சீடை முறுக்கு, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், அந்தந்த நாள் வரப்போதான்னு காத்திருந்த காலம் அதெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த இது போயிட்டு இப்போ விதவிதமான டேஸ்ட்டு இது பண்ணுறது, அதுக்குடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அது எல்லாத்துலேயுமே அந்த நட்சத்திர சம்மந்தம் இருந்தது. ஆனால் நமக்கு அது தெரியாமல் இருந்தது. ஆனால் நம்ம அதை அன்பை பரிமாறிக்கிற விஷயத்த அதே மாதிரி நாவால் சுவைக்கக்கூடிய விஷயமா ஒரு பாட்டு கேட்குறது, காதால் அதை பார்க்குறதா இருக்கும், கண்ணில் பார்க்குறதுன்றது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல இடங்களுக்கு போகிறது, ஒரு வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த கண்ணோடு சம்மந்தப்பட்டு வரும். அது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த நம்பராக இருக்கட்டும், அதை நம்ம உணர்ந்து எப்படி ரசிக்கிறோன்ற விஷயங்கள், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு செயின் லிங்க் மாதிரி பிரபஞ்சம் ஒரு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இயக்கத்தை கவனிக்கிறது கூட நம்ம அந்த நட்சத்திர பேஸில் சாமி கும்பிட்றது, ஒரு பக்கத்து வீட்டில் ஓயாமல் நல்ல காசு இருக்கும், பெரிய பெரிய ஊருங்களுக்கெல்லாம் போயிட்டு கும்பாபிஷேகம் அது இதுன்னு போவாங்க, காவடி எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது முடியும், வசதியே இல்லைன்னா கூட சில பேர் சில விஷயத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் போவாங்க. ஆனால் நான் தொடர்ந்து இந்த சேனல் விஷயத்தில் கவனித்தது என்னடான்னா, நீ இருக்கிற இடத்துலேருந்தே கவனிச்சியானா நம்பர்கள் பெயர்கள் தான் முக்கியம். அந்த பெயர் ஏன்னா நம்மளோட சமுதாயத்தில் நம்மளோட எண்ணம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல வசதியானவங்க, நல்ல வெல் செட்டில்ட் ஆனவங்க, நல்லா படித்து சமுதாயத்துலேயே பெரிய மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தவங்க, அவங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த பேருனா ஓகேனும் நம்ம. ஆனால் உன்னுடைய வீட்டில் நீ அது ஒரு ஆஃபீஸர் மாதிரியானா இருக்கட்டும், இல்லை கொடுத்துட்டு போகிற கொரியர்காரனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எப்போவுமே அதெல்லாம் ஒன்று திடீர்னு ஒருத்தர் கொடுத்துட்டு ஓலோ ஆட்டோ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அதில் கண்ணன் என்ற ஒரு கூட்டின்னு போகிறாருன்றது அது வேறு. ஆனால் தொடர்ந்தே நீங்கள் ரொம்ப நாளாக அவங்க தெருவில் ஒரு அயன்கார்கிட்ட பண்ணுறீங்க, தொடர்ந்தே உங்கள் வீட்டில் ஒரு பணிப்பெண் இருக்கிறாங்க, தொடர்ந்தே தெருவெல்லாம் பெருகிறவங்க தொடர்ந்து கொஞ்சம் காலமாக 6 மாதமோ 6 வருஷமோ வராங்க, அது ஒரு கணக்கு. தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணுறதும் அது எழுதி வச்சுக்கிறதும் பண்ணிடுறது கூட பிரபஞ்சமாக உணர்த்துற இந்த விஷயங்கள். இன்றைக்கி இது சந்தனம் கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நிறைய சேனலும் அதை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலாம் அது ஒர்க் அவுட்டு தான் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி வச்சா அது நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் பண்ணுவாங்க. சரி பண்ணுங்க, மற்ற வீடியோவில் சொல்கிறது கூட பார்த்து பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நட்சத்திர கான்செப்டு கூட உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பெயர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கவனிக்கத்தோடு சில விஷயங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணுறேன். நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே பண்ணி பார்த்துட்டு இன்னும் இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியங்கள்லாம் இருக்கும். அதில் நான் சொல்லிட்டு வந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு 9 செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் போயிட்டு யமகண்டத்தில் பிள்ளையார்கிட்ட வயலட் கலர் துணியில் கொள்ளு தீபம் போட்டுட்டு, அதே கோயில் இருந்துதானா துர்கை இருந்தாங்கன்னா அங்கேயே சாயந்தரம் மறுபடியும் போயிட்டு எலுமிச்சம்பழம் தீபம் துர்கை எதிர்க்க ராகத்தில் போடுங்க 9ன்னு சொன்னேன். அது நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி அது எப்படி நடக்கும் தெரியுங்களா? அந்த தொடர் விஷயங்கள் எல்லாமே அற்புதமான விஷயங்களை நடத்தும். ஆனால் ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வாரத்தில் எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டால் ஒரு பயங்கர கான்ட்ரோவர்ஸான விஷயம் நடக்கும்.
அதில் இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒன்று அம்மா சைடில் நடக்கும், இல்லைன்னா அப்பா சைடில் நடக்கும், இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் கணவர் சைடு வீட்டில் நடக்கும். அதை கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா தெரியும். சில பூஜைகள் தொடர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு நீங்கள் இவங்கிட்ட ஏற்றுங்க, பாபா கிட்ட ஏற்றுங்க அப்படின்னா அது பிரபஞ்சமாக எனக்கு ஏதோ ஒரு விஷயம் உணர்த்தியிருக்கும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். சொல்லிவிட்டு நான் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு ஒன்று காட்டும். ஆனால் உங்களையும் என்னுடைய ஃப்ரீக்குவன்சியில் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த வாழ்க்கைன்றது வந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க நீங்கள். உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் எதிரில் இருக்கிறவனுக்கு ஓஹோன்றுகிற விஷயம் சிம்பிளாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் நடக்கவே மாட்டேங்குது, அந்த கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை பயங்கரமான விஷயங்கள் நடந்தாலே நீங்கள் ஒரு ஸ்பெஷல்னு முடிவு பண்ணுங்கள். ஆனால் ஒரு ஸ்பெஷல்னு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி அந்த பெயர்கள், அந்த நம்பர்கள் நடுவில் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த சந்தனத்தை இது பண்ணிவிடுங்க, இந்த 9 இது பண்ணிவிடுங்க, அப்படி நட்சத்திர பேஸில் தான் சொல்கிறேன் நான். இப்போ கனகம்பட்டி ஐயான்றதுல கூட என்னடா முக்கியம்னு கேட்டால் அவர் பழனிசாமி, அந்த கணக்கம்பட்டி கணக்கு பண்ணுறது, அந்த கணக்கம்பட்டி கணக்கு பண்ணுறாரு அவர். கர்மாவை நம்ம கர்மாக்களை கணக்கு பண்ணுறாரு அவர். அந்த கணக்கு அந்த பெயரில் தான் ஒழிஞ்சின்னு இருக்குது. ஏன் அங்கே போனால் கனகம்பட்டிக்கு போனால் நிறைய பேர் அங்கே ரஷ் திருப்பதி மாதிரி சேர்றாங்க. அவருக்கு ஒரே அந்த ஈர்ப்பு விஷயம் இருக்குது. அவர் அதெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டார். அந்த புதன் நட்சத்திரத்துக்கு பச்சை கலர் தான்றதெல்லாம் ஏதோ ஒரு ஈர்ப்புனால அவர் பச்சை துணியை போட்டுக்கிறது, பச்சை விஷயங்களை அவர் இது பண்ணுறதுன்னு ஆகிடுச்சு. அவர் மதுரை மீனாட்சி இதுக்கும் போவாராங்க. மதுரை ஞானசபான்னு கூட அவருக்குன்னே இருக்குது. அந்த பச்சைன்றது புனர்பூசம்ன்றது அவர் ஒன்றும் பிறந்தது கிடையாது. அவர் போன இந்த மாசி மாதத்தில் வர புனர்பூசம் தான் அவருடைய மெயின் குரு பூஜை. அதுக்கு தான் எப்போவுமே நான் தொடர்ந்து செஞ்சு பார்த்தேன். அந்த 369 எழுதுனா அது ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு ஒரு எழுதி பார்த்து நடந்த சில விஷயங்கள்னால அந்த லிகித ஜபம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் அவர் நம்பி ரொம்ப அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையும் அந்த மேங்கோ ஜூஸை ரொம்ப குடிப்பாருன்றதுனால ஒரு 6 பேர் கொடுங்கன்னு எப்போவுமே மாதம் வர புனர்பூசம் கூட நான் சொல்கிறது உண்டு. ஆனால் அவரால் உணர்த்தப்பட்ட விஷயந்தான் இந்த திருப்பதி பெருமாள், அவருக்குள்ளே இருக்கிறது முருகர், அப்புறம் ஆரஞ்சு பச்சை, நம்ம திருப்பதி பெருமாளையும் முருகரையும் பக்கத்தில் படமாக வச்சு கும்பிட்றது, கண்ணில் வேற எங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தா கூட அதை பார்த்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, ஆரஞ்சு பச்சை கான்செப்ட் இந்த விஷயங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அகிலான்றவங்க. சரி, அது ஃபாலோ பண்ணுறதுனால என்ன அப்படின்ட்டு தான் இருந்தது ரொம்ப நாளாக. எனக்கே ஒரு ப்ரூஃப் இருந்தது. என்னை விட அதிகமாக அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி 14 வருஷம் பொறுத்து அந்த ரெட்டை குழந்தை பிறந்த விஷயம் வந்து அது எனக்கே ஒரு நிம்மதி கொடுத்த விஷயமா இருந்தது. சும்மா நம்ம ஏதோ ஒன்று சொல்லாமல், ஏன்னா நான் வேறு எழுதுவேன். உங்கள்கிட்ட சொல்கிறதோடு இல்லாமல் எந்த விஷயம்னாலும் நான் வேறு செய்வேன் அதை. அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கத்தோட இந்த கனகம்பட்டி ஐயா அவங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திர பர்சனால எனக்கு பிரச்சனை இருக்குது. கூட பிறந்தவங்களே புனர்பூசம் இருக்குது, கூட பிறந்தவருடைய குழந்தை புனர்பூசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் புனர்பூச நட்சத்திரத்தினால ஒரு நபர் வெளியே எனக்கு முகம் தெரியாத நபர் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகுது. ஆனால் அது நடந்தது எப்போன்னு கேட்டால், இவர் நான் ரொம்ப 369 முறை எழுதியிருந்தப்போ இவருக்கு நான் ரொம்ப சொல்லியிருந்தேன் பாருங்கள், சந்தனம்னு. அந்த சமயத்தில் நடந்த விஷயம் அது. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது அப்போது கூட மனசுக்கு திருப்தியான விஷயமா இல்லை அந்த விஷயம். ஆனால் அது புனர்பூசம் நட்சத்திரம் என்ற காரணத்தினாலேயே இது கனகம்பட்டி ஐயாவால் நம்மளுக்கு அருளப்படுகின்ற விஷயம், அதனால் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் சொல்கிற நட்சத்திரம் கூட பெயர்கள் கூட கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கணும் நீங்கள் ரொம்ப. நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அக்டோபர் 14ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு வந்து இவர் சத்யசாய் பாபாவுடைய நவம்பர் 23 வந்து சத்யசாய் பாபாவுடைய பிறந்த நாள்ன்ற விஷயம் எனக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுகிட்டே இருந்ததுன்னு சொன்ன பாருங்கள். அது ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தவுடனே பார்த்த விஷயம். அதுக்கப்புறமா ஒரு செங்குளவி வந்தது. ஏன் அது தேவையில்லாத கதையெல்லாம் எடுக்கல, இன்னைக்கு வந்தது வீட்டில். இன்றைக்கி நிறைய ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள் நடந்தது. அதுக்கு தனி வீடியோவாக போட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 விஷயத்தையும் சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது, எவ்வளோ பிரபஞ்ச விஷயங்களை என்னால் கவனிக்கிறதுக்கு காரணமே இந்த 27ஆம் தேதி நீங்கள் இதை பண்ணுங்கள், சனிக்கிழமை புனர்பூசம் கனகம்பட்டியோடைய குரு பூஜை நாள், அன்றைக்கி இதை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 7 வருஷமாக உங்களுக்கு நான் சொல்லி அதில் நிறைய பேருக்கு நன்மை அடைஞ்சிருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய மில்லியன் கணக்கு வியூஸ் இருக்கிற சேனலாக போகலை. ஏன்னா பயங்கரமான கர்மா இருக்கிறவங்களுடைய கர்மா தீரத்துக்கான விஷயமா இருக்கிறவங்க மட்டும் என் சேனலை பார்த்துட்ருக்காங்க. நானும் இந்த வீடியோக்களை பெருசாக வந்து நல்லா சம்பாதிக்கிற மாதிரி கொண்டு போகணும், இது மில்லியன் கணக்கில் கொண்டு போகணுன்னு நினைக்கல. ஏன்னா என் லைஃப் அப்படி தான் இருக்குது. அதனால்
ஆனால் ஒரு ஸ்பெஷல் மட்டும் புரியுது எனக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்தூல ஆத்மா இவங்க உடம்புல உட்காந்துருக்கும், அது உங்களுடைய எதிர் ஆப்போசிட் நட்சத்திரத்தில் தான் உட்காரும்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது ஆமான்ற மாதிரியே தொடர்ந்து 2 வருஷமாக பார்க்குறேன் நான். அது கடவுளே ஒத்துக்கிற மாதிரி. நான் எந்த ஸ்தூல ஆத்மாவை பற்றி நான் எந்த நபரை எந்த பெயரை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கனோ அந்த மார்க்கபிள் விஷயத்தில் வந்து சிவனாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் அவங்க ஒரு சடங்கு பண்ணுறாங்க. அதில் அந்த சடங்கு என்ன பண்ணுதுன்னா, நீ சொன்னது உண்மைதான், அதனால தான் நான் உனக்கு அந்த சடங்கை இப்படி செய்ய வச்சேன் உன்னை அப்படின்னு அந்த பேட்டர்ன் அதே மாதிரி ஃபாலோ ஆகுது. அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அக்டோபர் 14ஆம் தேதி வந்து அந்த செங்குளவி வந்ததுன்னு. அந்த செங்குளவி நான் கதவு திறந்து விட்டால் கூட போகலை. அந்த அந்த பின்னாடி இருக்கிற இந்த மதுரை மீனாட்சி இருக்காங்க பாருங்கள், இந்த மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு பின்னாடி கதவு திறந்தால் தான் அது போவோம். இங்கே வந்து சிக்கிக்கிச்சு, ரொம்ப பெருசு செங்குளவி. அது திறந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல வந்து கண்ணுக்குட்டி அம்மாவும் 2 குட்டி கண்ணுக்குட்டி, ப்ரௌன் கலர் ஒன்று, ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இது. என் கனவில் அன்றைக்கி காலையில் தான் கண்ணுக்குட்டி வருது, கூட வந்து குலதெய்வம்னு வருது. நான் என்ன பண்ணேன், என்ன வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ கூட நிறைய பேர் கனவில் எனக்கு இது வந்தது என்ன சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. இது இப்படி தான் கணக்கு எடுக்கணும். என்கிட்ட கேட்கறத விட நீங்களே இது என் தொடர்ந்து வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அது கனவில் வந்து குலதெய்வம்னு வருது, ப்ரௌன் கலர் கண்ணுக்குட்டி வருது, இது வருது. அப்புறம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாங்க, குலதெய்வத்துக்கு உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அது வெளியில் என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 14ஆம் தேதி வந்து சத்யசாய் பாபாவுடைய பிறந்த நாள் நவம்பர் 23ன்ற இது அடிக்கடி அந்த கேலண்டரையோ இல்லை நம்பரையோ நான் பார்க்குற மாதிரி ஆகுது. நவம்பர் 23 எதனா நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்குமோ, நம்ம கேட்ட மாதிரிலாம் நடந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் அது முடிஞ்ச உடனே அடுத்த கையோட இந்த செங்குளவி வருது. அந்த செங்குளவி கதவு திறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அது கதவு திறந்தால் போக மாட்டேங்குது. 2 விஷயம் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த அது கதவு திறக்கணுன்றது ஒரு விதி, அதனால் அது கதவு திறக்க வச்சுது. திறந்து பார்த்தா அந்த இடத்துல கனவுல வந்த அந்த கண்ணுக்குட்டி அந்த பக்கம், அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த ஜன்னல் திறந்தால் மட்டும்தான் அந்த கண்ணுக்குட்டி அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். சரி, அந்த கண்ணுக்குட்டி பார்க்கணும் நம்ம. அப்போ குலதெய்வத்துக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குதுன்றாங்க, அது என்ன விஷயத்துக்கு பிடிச்சிருக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த செங்குளவியை நான் ஓடவே இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, நேராக ஹால் பக்கம் ஒரு ரூமாக அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருந்தால் என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை பண்ணுச்சு அன்றைக்கி. அது நான் வீடியோவை போட்டிருக்கேன் உங்களுக்கு. எல்லா ஜன்னலினுடைய ஓரத்தில் அவ்வளோ ஒற்றை இருந்ததுன்ற விஷயத்தையும் அப்போ தான் நான் கவனித்தேன். அதுவும் எங்கே போச்சுன்னா, நான் திறக்காமையே ரொம்ப நாள் வச்சுருந்துருப்பேன், அதுக்கு ஹேண்டில் சரியில்லைன்னு திறக்காமல் வச்சுருந்துருப்பேன். அந்த ஜன்னல்களையே தேர்ந்தெடுத்து போச்சு. அப்போ என்ன பண்ணால், அப்படியானா அந்த பக்கம் போயிட்டோன்னு ஒரு நீள குச்சி வச்சு அதை திறக்கும் போது அந்த ஒவ்வொரு ஜன்னல் ஓரத்துலேயும் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தது ரொம்ப. சரின்னு அதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம், அப்படியே ஏன் மூடுறது மறுபடியும் திறக்கிறது கஷ்டம் அதெல்லாம்ன்றதுனால அப்படியே அதை க்ளீனும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். அது போயிட்டு அதை இது பண்ண ஒவ்வொரு ஜன்னலுமே அந்த மாதிரி திறக்க முடியாத ஜன்னல்களாக இருந்தது. உங்கள்கிட்ட கூட சொன்னேன், அதுலேயும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஜன்னலோ ஏதோ ஒன்று திறக்க முடியாத ஜன்னல் இருக்கும் அப்படின்னு எனக்கு உணர்த்துறாங்க கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு குலதெய்வம் உணர்த்துச்சுன்னு சொன்னேன் நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ போட்டேன், அப்போ நான் ஜன்னல் எல்லாம் போட்டு எல்லாம் கூட போட்டேன். அப்போது அது மாதிரி வந்து சரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு எல்லாம் பண்ண உடனே ஒரு ஆன்மீகமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை நான் தொடச்சி முடிச்ச உடனே வந்தது. அப்புறம் அது கரெக்டாக ஒவ்வொரு ஜன்னலாண்டியும் போயிடுச்சு. அதே சேம் டேவிலேயே வந்து ஏதோ ஒன்று 2-3 காமிச்சுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி நவம்பர் 23 அன்றைக்கி என்னாச்சுன்னா, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது எனக்கு. அதுவும் நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கிற ஒரு வேண்டுதலான விஷயம். ஆனால் அதே சேம் டேவில் இன்னொரு கான்ட்ரவர்ஸான விஷயமும் இருக்குது. அதுவும் அந்த வேண்டுதலில் ரொம்ப ரொம்ப நிறைவேறுச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான நவம்பர் 23 இதுக்கு தான் காமிச்சது போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பொங்கல் அன்னைக்கு மகாசிவராத்திரின்னு காமிச்சிது அதே மாதிரி. அப்போ மகாசிவராத்திரின்னு காமிச்சிது, ஐயோ அதுக்கு அடுத்தது அப்போவும் நான் ஆசைப்பட்றேன், மகாசிவராத்திரின்னு காட்டுதே, அப்போ அன்றைக்கி ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஆனால் ஹரிணின்றவங்க ஃபோன் பண்ணி நீ 16ஆம் தேதிக்குள்ளே, ஆனால் 16ஆம் தேதி தான் அந்த மகாசிவராத்திரின்ற விஷயம்லாம் நான் அப்போ கவனிக்கல. 16ஆம் தேதிக்குள்ளே நீ மேல்மலையனூர் போயிட்டு ஒரு வேண்டுதல் வேண்டி அதை முடிச்சுட்டு அப்படின்றாங்க. அவங்க புரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேலேயே அந்த சாமி வரும்ன்றதுனால தான் அது அவங்க மூலமாக சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சோம், அதை நம்ம முடிக்கல, அதை தான் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறேன். நான் போயிட்டு வந்த பின்னாடி தான் கவனிக்கிறேன், அந்த 16ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இதில் தான் மகாசிவராத்திரின்றது. ஓஹோ, அதுக்குள்ளே நான் போயிட்டு வரணுமா அப்படின்னு போனது. போயிட்டு வந்த 2 நாள் பொறுத்து தான் ஒருத்தர் எனக்கு ட்ரீட் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் வந்து
இந்த கொலுசு சத்தம் கேட்குறது அவங்களுக்கு ஒரு அது மேல்மலையனூரில் வந்த அந்த மஞ்சள் தாலி கயிறு அந்த அதுங்கெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தவே அப்படி கொடுக்கலான்னு வந்து ஒரு சாரியெல்லாம் வச்சு கொடுக்குறது. அந்த சாரியை அந்த மேல்மலையனூரில் வந்த விஷயம் ஒன்று காட்டி கொடுக்கும். அந்த அம்மன் வந்து எதனா தீய சக்திகள் இருந்தால் காட்டி கொடுக்கும். அதுக்கும் காட்டி கொடுத்துருக்கலாம். 2வது இந்த புடவை வச்சு கும்பிட்றோன்ற கான்செப்டே அதுதான். அந்த செவ்வாய் வெள்ளியில் நம்மளுக்கு வந்து புடவை வச்சு கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு திருப்தியை கொடுக்குற விஷயம் அது. அப்புறமா தான் தெரிய வருது அந்த வீட்லேயே இத்தனைக்கும் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாத மாடர்னான ஆளுங்க அவங்க. அவங்களுக்கு வீட்டில் அந்த புடவை வந்து உனக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த புடவையை வந்து ஒரு இந்த புடவை மாதிரி ட்ரெடிஷ்னல் புடவை மாதிரி இருக்குது அதுதான் ஒன்று என்கிட்ட புதுசாக இருக்குதுன்றதுனால கொடுக்குறேன் நான். அது அவங்க அது போடுவாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் அதை வந்து அது பார்த்துருக்கோம். அந்த ஆத்மா பார்த்துருக்கோம். ஏன்னா அப்புறம் தான் நான் கேட்குறேன். அந்த வீட்டில் தான் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் இருந்து அதுக்கு முன்னாடி தான் ஒரு சுமங்கலி போயிருக்காங்க. அது இல்லாமல் அந்த கொலுசு சத்தமும் அந்த அம்மாவனுடைய இதுவும் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து ஒரு 5th 6th படிக்கிற ஒரு சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சத்தமும் அங்கே கேட்குதுன்னு கீழே இருக்கிற கேட்ரிங்லேருந்து சுற்றிக்கிறவங்களாம் கூட பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எனக்கு ட்ரீட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்லேயே தான் அந்த போனதுன்ற விஷயம் தெரிஞ்சுது. அப்புறம் நான் கால்குலேட் பண்ணேன், இது நம்ம அனுப்பிச்சதுனால அது காட்டி கொடுக்குற விஷயமும் நடந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த புடவை இதெல்லாம் ப்ரூஃபு நடுவில் நம்ம வச்சுக்க வேணாம் இதெல்லாம். அந்த சந்தனம் அதே மாதிரி கரெக்டாக சந்தனத்தை அவர் கனகம்பட்டி எனக்கு உணர்த்தி சந்தனத்தை எடுத்து போய் கொடுக்கும்போது கைவிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கைவிட்டு போயிடுச்சு, உன்னை அது கிடைக்காதுன்ற விஷயம் மறுபடியும் அவங்க ஃபோன் கால் வந்து மறுபடியும் அது கைக்கு கிடைக்கிற மாதிரி ஆச்சு. அந்த 3 பேருக்கு சந்தனம் 3 கோயில் ஐயர்களுக்கு சந்தனன்றதை கனகம்பட்டி தான் எனக்கு புரிய வச்சா ஸ்டெப்பாக. எப்படி இந்த செங்குழவி அந்த மாதிரி அந்த மகா சிவராத்திரி இது என்னதுன்னு புரிஞ்சு போச்சு. சரி அது வந்து அதுக்குள்ளே அந்த கொலுசு சத்தம் அந்த கதை வரும். நம்ம மேல்மலையூருக்கு போயிட்டு அங்கப்பிரவேசம்லாம் பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் மகா சிவராத்திரின்னு தெரிஞ்சது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள் நிறைய நடந்தது. அதையும் சொல்ல முடியலைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டு எனக்கு கொடுத்துருக்குது. ஆனால் நான் இது மகா சிவராத்திரி மாதிரி இல்லையே, நவம்பர் 23 மாதிரி இல்லையே அப்படின்னு நான் கண்டுக்கல அதை. அது என்னதுன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து எனக்கு February 25th தான் எனக்கு பல்லுக்கு வந்து அல்ட்ரா கேவிட்டி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அதுக்கு. அதாவது அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இது பண்ண வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு போயிருக்குது. நீங்கள் கவனிக்காத விட்டீங்க. நான் அது பெருசு பண்ணல. அதுக்கு கீழே இருக்கிற பல்லு தான் போனேன். ஆனால் அன்றைக்கும் ரொம்ப தான் பண்ணாங்க. ஆனால் அதை விட பயங்கரமாக பண்ணாங்க இன்றைக்கி டேட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. நான் என்ன பண்ணேன்னா சரி சிவராத்திரி விழாத்தில் அவங்களே டேட் சொன்னாங்க. இந்த மாதிரி February 25th சொன்னாங்க. எனக்கு ஜாலியாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய அந்த மகா சிவராத்திரிக்குள்ளேயே நிறைய வேலை இருந்தது எனக்கு. அதனால வேண்டி எனக்கு அதுக்கு வரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்கல்ல மேலாக இருக்கும் அப்படின்னு இருந்தேன். சரி அவங்க 25th கொடுத்துட்டாங்க நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் மனசில் மட்டும் இருக்குது அந்த நவம்பர் 23 சொன்ன மாதிரியே சிவராத்திரி சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நாளே நம்மளுக்கு ஏன் காட்டல அது மாதிரி ஒரு ஆசையாக இருந்தது, ஒரு ஜாலியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ஒரு டேட் நீ சொல்லன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு டேட் ஒன்று சொல்லலாம். எனக்கு அது என்னதோ சூப்பராக எதனா ஒன்று காட்டுறியே எனக்கு அந்த டேட் சொல்லிட்டு அந்த டேட்டில் ஒன்று நடத்துறியே பிரபஞ்சமே அந்த மாதிரி ஒன்று சொல்லலான்ற மாதிரி இருந்தது. சொல்லி ஆயிடுது பிரபஞ்சம் சொல்லி முஷ்டுக்குது என்கிட்ட. February 25 தான் சொல்லி முஷ்டுக்குது அந்த வேலையை. ஆனால் அது எனக்கு இன்றைக்கி தான் நேற்று சாயந்தரம் நேற்று நைட்டு தான் தெரியுது. நான் என்ன பண்ண முடியும்? என்னன்னா அதாவது என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிச்சு கடவுளுக்கு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, இவங்கள எவ்வளோ வேணால் அடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லா கடவுளுக்கும். சரின்னு மனசை திடப்படுத்தினேன்னு வச்சுங்க. அதாவது அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஏன் அதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி இன்றைக்கி நேற்று காலையிலேருந்தே அது ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். முந்தநேற்று இதுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. 25th தான்றதுனால அதுக்கு முன்னாடியிருந்தே ஆரம்பிக்குது அதனுடைய விஷயத்த. கேஸ் வந்து லீக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பிரதரின்லா வீட்டிலேருந்து அந்த இண்டக்ஷன் இது மாதிரி வாங்கிட்டு வந்தால் அது ஏதோ சரியாக இல்லை. பால் மட்டும் காய்ச்ச முடிஞ்சது, ஏதோ மற்றது பண்ணால் சரியாக வரல எனக்கு அதில். அது ரொம்ப அப்பத்துலேருந்தே ஏதோ ஒரு அனீசி விஷயம் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதெல்லாம் இல்லை. அன்றைக்கி பார்த்து எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேறு ஒரு வெளியூர் போயிருந்தாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வரும்போது அந்த கேஸ் வந்து இப்படி ஆகுதுன்னும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அந்த சமையல் ரூமில் எனக்கு ஒரு ஆபத்து இருக்குதுன்னு இருந்திருக்குது. ஒரு மாதமாகவே அது மேலேருந்து விடுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ரூஃப் இருக்குது. அது தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு பக்கம். அந்த விஷயத்தை வந்து அந்த ரூஃபை தட்டி பூசணுன்ற விஷயம் அது ஒரு பக்கம் தள்ளி போகுது. ஆனால் ஏதோ ஒன்று அந்த சமையல் ரூம் கிட்ட எனக்கு வந்து ஒரு ஆபத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குதுன்றது மட்டும் தெரியுது. அது வந்து அந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனையாகுது. அதை நான் ஆனே பண்ணல. அப்புறம் வர சொல்லிட்டு நேற்று காலையில் வர சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை
அந்த அதாவது ஃபஸ்ட்டு செவ்வாய் நான் போனது அங்கே அங்கப்பிரவேசனம் பண்ணிட்டு வந்தது மேல்மணியனூர். 2வது செவ்வாய்க்கிழமை தான் அந்த கொலுசு சத்தம் அந்த மாதிரி விஷயம் கேட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எனக்கு அந்த அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சோழங்கநல்லூரில் ஒரு அந்த பிரித்திங்கரா கோயில், அந்த கோயிலுக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி எல்லாம் குரூப்பாக போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தது அந்த செவ்வாய். இதுக்கப்புறம் இந்த செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த நைட்டு பிரச்சனை பண்ணி எங்களுடைய அந்த கேஸ் கனெக்ஷன் அந்த ஏஜென்சி பேர் வந்து அன்னை மீனாட்சி. மீனாட்சி, ராஜமாதங்கி இவங்கெல்லாம் ஒன்று. கிளி, இந்த இது சுகபிரமர் இதெல்லாம் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அந்த அன்னை மீனாட்சி கேஸில் இதுலேருந்து வந்து நாங்கள் டியூப் மாற்றினாலும் பிரச்சனை வருது, ரெகுலேட்டர் மாற்றினாலும் பிரச்சனை வருது, சிலிண்டரையே மாற்றிட்டு சிலிண்டர் கூட ஒன்றும் அது ஏதோ செட் இல்லைன்னு அதையும் மாற்றிட்டு ஆக மொத்தத்தில் 3 புது பொருளுமே அந்த டியூப் போட்டு எத்தனையோ அது மெட்டல் இது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அதை மாற்றிருக்கணும் எப்போது. அந்த அந்த டியூபு, அந்த ரெகுலேட்டரு, அந்த இது 3மே எல்லாமே அந்த அன்னை மீனாட்சியிலேருந்து அந்த மீனாட்சின்ற பேரில் அந்த செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படின்ற மாதிரி வருது. நேற்று காலையில் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அது வருது. அது முடிஞ்ச உடனே சிவன் பெயரை கொண்டவங்கள 3 பேர் மறுபடியும் நேற்று வராங்க. அப்புறம் ஒரு ஃபோனை கொடுத்து சிவாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்து என்கிட்ட பேச சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றேன். அது அப்புறம் இன்னொரு சிவன் பெயரை கொண்டவர் இன்னொருத்தர் சும்மாவே ஒன்றுமே கிடையாது. அவர் சும்மாவே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கிறாரு எழுப்பிட்டான்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு போனார். எதனா குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா எது கேட்டாலும் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போனார் அவர். அது ஒரு இது. அதுக்கப்புறம் சிவன் பேர், அதுக்கப்புறம் முருகன் பேரை கொண்டவங்க 2 இது. அந்த மாதிரி தொடர்ந்து சிவன் பேரும் அந்த முருகன் பேர் இருக்கிறவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று ஃபுல்லாகவே காலையில் அந்த அன்னை மீனாட்சி கிட்டேருந்து பொருள் நீங்கள் அந்த ஓடிபியில் அந்த அன்னை மீனாட்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசப்படியாண்ட போயிட்டு தான் ஏதோ ஒன்று சொல்கிறேன். ஓ அன்னை மீனாட்சி இந்த பொருள் வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வரணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் அந்த சமையல் ரூமில் நடந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஏதோ சம்மந்தங்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் அந்த விக்னேஷ் டென்டல் இது போகிறேன். முன்ன பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தது இந்த மாதிரி எனக்கு பிரபஞ்ச கனெக்ஷன் சொல்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு கர்ம தொடர்புன்னு சொல்கிறதுக்கு வச்சுருந்தது. இப்போ அநேகமாக அந்த விக்னேஷ் டென்டல் இதுக்கு மாற்றிக்கிச்சு போல். நான் சொன்னேன் பாருங்கள், அந்த பக்கம் போகும்போது அஸ்வின் டென்டல்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த அஸ்வின் தொடர்பு வருதுன்னு சொல்லிட்டு இருந்து பாருங்கள் நீம் கரோலிக்கு. அப்போ அங்கே போனால் அந்த மகாபாரத் பாருங்கள். ஒரு முறை போனப்போ அந்த வீணையே கையில் இல்லை. கரெக்டாக நான் அந்த வசந்த பஞ்சமி போனப்போ வீணை வந்து கையில் இருந்தது. அது இது மாடியில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கான்ட்ரவர்சி ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா தான் இந்த மாடிக்கு என்ன போக சொல்கிறாங்க. ஒரு பெரிய இது பண்ணும்போது தான் மாடிக்கு போக சொல்கிறாங்க. அந்த இடத்துல படிக்கட்டில் நான் திரும்ப வரேன். அப்போ வந்து அது 2 முறை இது வரைக்கும் 4-5 முறை போயிருப்பேன். ஆனால் 2 முறை தான் அந்த மகாபாரத காட்சியை நான் பார்க்குது. படிக்கட்டில் இங்கே பாருங்கள், இறங்கி போகும்போது இதை வச்சுருக்காங்க அவங்க. அந்த மகாபாரத சீன் வருது. சொன்னாங்க என்னன்னா மாடிக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தான் அந்த முக்கியமான நாள், மகா சிவராத்திரி மாதிரி இன்றைக்கி தான் ஒரு முக்கியமான நாளுன்னு இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம்னா மாடிக்கு போக சொல்லுவாங்க. மாடிக்கு போக சொன்னால் அந்த படிக்கட்டு திருப்பத்தில் மகாபாரத இது இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி வீணை நடுவில் ஒரு முறை சும்மா போக சொன்னாங்க மேலே. அப்போ வீணை கையில் இல்லை. அப்போ வசந்த பஞ்சமிக்கு உங்களுக்கு போட்டேன் அந்த பெரிய குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க அவங்க. அதை ராஜமாதங்கியாக பார்த்தேன் அன்றைக்கி. வசந்த பஞ்சமிக்கு பரவாயில்ல நம்ம சரஸ்வதி தேவியே பார்க்குறோம் அப்படின்னு அது போனேன். ஒரு மேஜர் டே, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி விஷயம். வீட்டில் செங்கொழுவி, அதே செங்கொழுவி இன்றைக்கி வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட போகவே இல்லை. அது எப்படி ஓட்டினாலும் போகவே மாட்டேங்குது. எல்லா ஜன்னல் கதவும் திறந்து வைக்கிறேன். அன்றைக்கி எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி தான். அது நான் என்னென்னவோ ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறேன், எல்லா ஜன்னலும் திறந்து பார்க்குறேன், போகவே மாட்டேங்குது அந்த செங்கொழுவி. அது என்ன செங்கொழுவி செய்தி சொல்ல வந்தேன்னு கூட ஒரு பாட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். அதே செங்கொழுவி அதுக்கப்புறம் நடுவில் அந்த மாதிரி வரல. வந்தால் கூட கதவு தந்தால் போயிடும். அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட மறுபடியும் எல்லா ஜன்னலும் தந்து போயிட்டு கூட வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றுது. நான் கொம்பு எடுத்து எதனா துணி எடுத்து பண்ணாலும் போக மாட்டேங்குது. அந்த நடுவில் இவர் வேறு அந்த அவர் பேர் சங்கரப்பன். அந்த இவர் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் 3 முறை அவரே வந்து போயிட்டார். அவர் பேரும் சங்கரப்பன். இன்னொருத்தர் ஒரு சிவான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்குற ஒரு பேர் செந்தில். அந்த மாதிரி போகுது. அந்த ஹாஸ்பிட்டலாண்ட நான் போகும்போது இன்றைக்கி சிறுவாபுரி முருகன் துணைன்னு இருக்குது. அப்புறம் மலர் மெடிக்கல்ஸில் போயிட்டு மெடிசன் வாங்கும்போது அந்த இடத்துல வெளியில் பவானி அம்மன் துணைன்னு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே காலையில் நேற்று நைட்டு புரிஞ்சுக்கிறேன். அடடா பிப்ரவரி 25 தான் அது இதுக்கு மகா சிவராத்திரிக்கு அடுத்து நம்மளுக்கு பாயிண்ட்டு சொன்னது போல் அப்படின்னு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ மீடியா இதில் சொல்ல முடியாது. ஒருவேளை ஃப்யூச்சரில் எனக்கு எல்லா விஷயத்தையும் நான் தாண்டி வந்துட்டேனானா அப்போ வேணால் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி என்ன நடந்தது பிப்ரவரி 25 என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு ஹாப்பியாலாம் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி தான் சொல்லிட்டு அதை மகா சிவராத்திரி மாதிரி பிப்ரவரி 25ன்னு சொல்லி
அது ஒரு செட் ஆஃப் இது அதை முடித்து அந்த கொலுசு சத்தம் வர்றது, மேல்மலையனூர் போகிறது, 16ஆம் தேதிக்குள்ளே போகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நேற்றுலேருந்தே இந்த மதுரை மீனாட்சி, இந்த சிவன் இவங்கெல்லாம் தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் நேற்று நைட்டு ஒரு விஷயம் கேள்விப்படும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான உதறல் தான். சுகர் நல்லாவே லோவாக இருக்கும் எனக்கு. ரொம்ப இந்த மாதிரி உதறலான ஒரு விஷயம்னா சுகர் லோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் இது இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் கவனிச்சிருக்க போதில்ல வீடியோவை கடைசி வரைக்கும். நான் சொன்ன ஸ்துலு ஆத்மா மேட்டர்னால் தான் இது நடந்தது. நான் உங்களுக்கு சொன்னல, சில உடம்புல சில பேர் இது 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குதா இல்லை லட்சம் பேரில் ஒருத்தருக்கு நடக்குதான்னு எனக்கு தெரியல. இதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஆமான்னு எதனா ஃபீல் பண்ணுவீங்கன்றதுக்கு தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்துலு ஆத்மானுடைய அந்த பர்சன் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சனுக்கு இது தெரியுதில்ல. அந்த பர்சனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்துலு ஆத்மாவனுடைய கொடூரத்தினால்தான் இந்த விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்றதுக்கு அந்த கடவுள்கள், அந்த சித்தர்கள் அந்த விஷயத்துலேருந்து என்னை ஒரு நூல் இழையில் என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி, அந்த பெயர்கள், அப்புறம் வேறு சில விஷயங்கள் நடத்துகிறாங்க. திரும்ப திரும்ப ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி கடவுளி சித்தர் தான் ஃபஸ்ட்டு முறை சொன்னாங்க, இந்த ஒரு ஆத்மா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு. அன்றைக்கே வந்து ஒரு ஈரோடில் ஒரு சித்தரை வந்து சொல்கிறாங்க. அதே கடவுளி சித்தரே எனக்கு சொல்கிறாரு, ஈரோடில் இருக்கிற ஒரு சித்தர் தான் அந்த ஒரு ஆத்மாவை இது பண்ணுறதுக்கு முடியுன்றாரு. நான் 19ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் உங்களை எல்லாரையும் 369 முறை இவரை எழுத சொல்கிறேன், ராகவேந்திரரே போற்றி எழுத சொல்கிறேன். நானும் எழுதினேன், அதுலேருந்து தொடர்ந்து எழுதுகிறேன். அதுலேருந்தே நடந்திருக்குது இந்த கான்ட்ரவர்ஸான விஷயம். போன வியாழன்லேருந்து நேற்று நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நான் எழுதுகிறேன். கடவுள் தான் என்னை எழுத வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியணும்ல, ஏன் நான் 369 எழுத சொல்கிறேன் பண்ணுறேன், அதனால் லாபம் இல்லாமல்லாம் கிடையாதுன்னு. அதை நான் எழுதிட்டுருக்கிறேன். ஆனால் பல அமானுஷ்ய விஷயங்கள், பல பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் எனக்கு தெரியாமல் இருந்திருக்குது அது. ஆனால் கடவுள் என்ன எழுத வச்சுக்கிறாரு. உங்களையும் தான் எழுத சொன்னாத்த. ஆனால் நான் கரெக்டாக எழுதிட்டு வந்தேன். நேற்று அவருடைய பிறந்த நாள். அது ஏன் அவங்க திதி அன்றைக்கி மிருகசீரிஷ அன்றைக்கி தான் அவர் பிறந்தது. ஆனால் அவங்க நேற்று தான் வந்து அவதார தினமாக இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லுவார் ஒருத்தர், அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்காக சரி 6 நாளுக்கு வச்சுக்கலாம் நான் எழுதுந்ததை. நேற்று நைட்டு தான் சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த நான் எழுதின்னு இருக்கிறேன். இவரை ராகவேந்திரரே போட்டின்னு எழுதுகிறேன். ஏறக்குறைய 250ஆவதோ 270ஆவதோ வந்துட்டேன். சரி கிட்ட முடிக்க போகிறோன்னு வரேன். அந்த சமயத்தில் கிருஷ்ணர் பெயரை கொண்ட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். அப்புறம் சரி இரு இன்னும் கொஞ்சம் இருக்குது எழுதி முடிச்சுட்டு அவர் கால் பண்ணலாம். ஏன்னா அவர் எப்போது ஒரு முறை 6 மாதம் ஒரு முறை 1 வருஷத்துக்கு முறை கால் பண்ணி எதனா நல்லா இருக்கிறியா எப்படி இருக்கிறேன்னு கேட்பார். அதனால் என்ன பண்ணுறேன், சரி எழுதி முடிச்சுட்டு நம்ம கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணால் அவர் வந்து ஏன் எதனா முக்கியமான விஷயம் இல்லை சும்மா தான் எண்ணம் ஞாபகம் வந்தது, உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து இப்போது ஒரு வேலை விஷயமா ஈரோடு போகிறேன்னார் அவர். அடக்கடவுளே, நேற்று நைட்டு நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பின்னாடி தான் இன்றைக்கி ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்ஸான விஷயம் என் லைஃப்பில் ஒரு மேஜர் விஷயம் சொல்லலாம். அது February 25 மறக்க முடியாத நாளாக போச்சு. நேற்று நைட்டு அந்த விஷயத்தை இது பண்ண உடனே நான் அந்த ராகவேந்திர சரி நல்ல காலம் நம்ம இந்த பிரச்சனையில் வேறு இந்த 6 நாளாக எழுதிட்டு இருக்கிறோம், அதனால் அது கொஞ்சம் நம்மளை காப்பாற்றும், எதனா ஒரு வழி காமிச்சு நம்மளை இது பண்ணிடும் அப்படின்றதுக்காக சரி நம்ம இது எழுதுனதே நல்லது அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணர் பேர் கொண்டவர் எனக்கு கால் வருது. சார் நம்ம எழுதி முடிச்சுட்டு கால் பண்ணலான்னு கால் பண்ணி கேட்டால் நான் ஈரோடு போயிட்டுக்கிறேன்றார் அவர். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு சித்தர் இது ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் அந்த கடவுளி சித்தர் எனக்கு சொன்ன விஷயம், முருகர் எனக்கு சொல்கிற விஷயம், உனக்கு வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி நிறைய திருஷ்டி, பொறாமை, சாபம், தோஷம், முன்ஜென்ம சாபம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் கடவுளி சித்தர் ஒரே ஒரு ஆத்மா தான்ன்ற மாதிரி சொல்லி, ஆனால் நீ இந்த சித்தரை வணங்குவதன் மூலமாக தானே அந்த ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கொடுக்க முடியுன்ற மாதிரி அவர் அதே சொன்ன நாள்லேயே சொன்னது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் மற்றதெல்லாம் பண்ணுறனோ தவிர அந்த இதுக்கு இன்னும் அதுக்கான டைம் வரணும். எதுக்குமே அதுக்கான டைம் வராத ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யறதுனால சோடை போவது இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அதுக்கு உங்களுக்கு பலமும் கொடுக்கும், வழியும் காட்டும். எந்தெந்த விஷயத்துலலாம் எந்த கடவுள் உங்களை தப்பிக்க வச்சதுன்னு தெரியறதுக்கு ராசி நட்சத்திரங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர நாட்கள், அது இல்லாமல் அவங்க பெயர்கள், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வர்ற இது வந்து அற்புதமான ஒரு நாள், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி
சமயபுரம் மாரியம்மாவுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. சந்தனமே அந்த அம்மாவுக்கு இது பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. ஏற்கனவே இந்த சந்தன விஷயத்தை நான் சொல்லி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கே சொல்லாத சில விஷயங்கள் கூட எனக்கு அது பெரிய பரிகாரம் நல்லா கொடுத்துருக்குது. இவ்வளோ கதைலாம் ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் சும்மா ஒரு போக்கில் ஒரு சும்மா ஏதோ ஒரு இது பரிகாரம் அடிச்சு விட்டு போகிறதில்ல. அனுபவபூர்வமாக டெய்லி நான் பார்த்து பண்ணுற விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வருது வெள்ளிக்கிழமை, அது சிவந்து. வளர்பிறை ஏகாதசி பெருமாள்து. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கி என்ன மாசி ஏதோ ஒரு காரணத்தால் அன்றைக்கி இவங்களுக்கும் மாரியம்மாவுக்கும் சந்தனம் இது பண்ணுற முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. சமயபுரம் மாரியம்மாவுக்கு உண்மையில் சொல்லப்போனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அம்மன் கோயில் இருந்தாலும் அந்த அம்மனை மாரியம்மாவான்னு நினச்சிக்கோங்க. அப்போ சிவன்கிட்ட ஒரு சந்தன பேக்கெட்டு அபிஷேகத்துக்குன்னு வாங்கி கொடுத்துருங்க. அபிஷேகத்துக்குன்னு சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்க அது என்னைக்கானா கலக்கட்டும், அவங்க என்னைக்கானா அது கடவுளுக்கு யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் சிவனுடைய லிங்கம் இருக்கிற ஒரு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் ஒரு சன்னிதானம் இருக்கும், அங்கே போய் அங்கே இருக்கிற தட்டில் இது சிவனுக்கு சந்தன அபிஷேகத்துக்கு இது சேர்த்துக்குங்கன்னு சொன்னால், ஆனால் வெள்ளிக்கிழமை தான் கண்டிப்பாக தரணும். அதில் ஒரு சூட்சம் இருக்குது. நான் ஒரு 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 பெரிய ஒரு ஞானி ஒன்று பண்ணி நான் செஞ்சு பார்த்தேன். அவர் என்னைக்கானா பண்ணலான்னாரு. அவர் ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லியிருந்தார். நானும் அதே டேட்டில் தான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி பண்ணேன். அவரை சொல்லலைடான்னு, நானும் அது பண்ணுறேன் பாரு, அதே டேட்டில் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி பண்ணி, அவர் என்ன சொன்னார், அது பண்ணிட்டீங்கன்னா அந்த திங்கக்கிழமை ஒரு அற்புத நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னார். அவர் அந்த சொன்ன பர்சனுக்கு சொன்னது. ஆனால் நான் என்ன பண்ணேன், நானும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணால் திங்கக்கிழமை உண்மையிலே அற்புதமான விஷயம் நடந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு பெருமாளும் வந்துடுறாரு, சிவனும் வந்துடுறாரு. வெள்ளிக்கிழமை சமயபுரம் மாரியம்மாவும் அன்றைக்கி சந்தனமே தர விஷயமாகவே இருக்குது அன்றைக்கி. அதனால் நீங்கள் ஒரு அம்மனை சமயபுரம் மாரியம்மான்னு நினச்சிக்கோங்க. இல்லை மாரியம்மனே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு சந்தனம் கொடுத்து மாரியம்மாவுக்கு சந்தனத்தை அபிஷேகத்துக்கு கலந்துங்க. சிவன் பெருமாளும் ஒரே கோயில் இருக்கிறாங்க, இல்லை வேறு இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, 3 கோயிலுக்கும் கூட போயிடுங்க, பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, ஒரு சந்தனம் பேக்கெட் வாங்கி போகிறீங்க. அது தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பட்டன்ஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பேக்கெட்டோ பெரிய பேக்கெட்டோ. ஆனால் உங்கள் வாய் விட்டு நீங்கள் சொல்லணும், அதுதான் முக்கியம். கூட காசு கூட வைக்க சொல்ல நான் உங்களுக்கு. ஆனால் கட்டாயம் வெள்ளிக்கிழமை போகணும். முடிஞ்சால் மாலை நேரம் 5 மணி கோயில் திறக்கிறாங்க பார்த்தாங்களா, அந்த சமயத்தில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. 5லேருந்து அது 8 கூட இருக்கட்டும், நைட் 8க்கு மூடுறதா கூட இருக்கட்டும். அது மாதிரி சிவன் பெருமாள். ஆனால் திருவாதிரை அன்றைக்கி காலை 11 தான் இருக்குதுன்னு வச்சுங்க. வளர்பிறை ஏகாதசியும் நம்ம கொண்டு வரணும், திருவாதிரையும் கொண்டு வரணும்னா காலையில் 11க்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த 2ம் கவர் ஆகும். வேணாம், மாலை வேணாம், நீங்கள் தயவு செஞ்சு காலையில் 11க்குள்ளேயே போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் திருவாதிரையும் நம்மளுக்கு கவர் ஆகும், சிவந்தோம். அதனால் வளர்பிறை ஏகாதசி ஈவினிங் நைட்டு 10:50 வரைக்கும் இருக்குது. அதனால் இல்லை, காலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு 11க்குள்ளே சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருவாதிரை இருக்கிற சமயத்தில் சந்தன பேக்கெட்டு கொடுத்துட்டு, இது பெருமாள் கோயில் தனியாக இருக்குதுன்னா அங்கே போயிட்டு நைட்டு 10 இது வரைக்கும், அது வரைக்கும் கோயில் இது பண்ணுறதில்ல. ஆனால் நைட்டு 10:50 வரைக்கும் இருக்குது வளர்பிறை ஏகாதசி. அது கொடுத்துட்டு அந்த 2 கோயிலுங்கள்லையுமே எதன்னா ஒரு அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மாவே நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவை நினச்சிட்டு கூட நீங்கள் அந்த சொல்லும்போது இந்த மனசுக்குள்ளேயே சத்தம் கம்மியாக கூட மாரியம்மாவுக்கு இந்தாங்க அம்மனுக்கு சந்தனம் உங்கள் மனசுக்குள்ளே வாய்க்குள்ளே சமயபுரம் மாரியம்மா சொல்லிடணும். ஏன்னா சத்தமாக சொன்னோம்னா இந்தம்மா சமயபுரம் மாரியம்மா யாருன்னா பக்கத்தில் இருக்கிற கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். மனசுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன், இவ்வளோ கதையை, அந்த பெயர் முக்கியம். கனகம்பட்டி ஐயானா அவர் கணக்கு பண்ணுறவர், அவர் இது முக்கியம், அந்த பெயர் தான் முக்கியம். அதனால தான் அவர் பிரசித்தி பெற்ற விஷயமாகுது. அவர் மூலமாக நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்லது நடக்குது. அந்த பெயர், கலரு, நம்பர் இது முக்கியம். அதுக்கு தான் அது சொல்கிறது. சமயபுரம் மாரியம்மன் சின்னதாக சொல்லிக்கணும். இந்த அம்மனுக்கு நீங்கள் இந்த சந்தனத்தை அபிஷேகத்துக்கு இது பண்ணுங்கள். அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க, கலந்துக்குங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்கல்ல, அதில் இதுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோ சொன்னால் போதும். நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள், நாளைக்கு பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். அந்த இடத்துல பிரபஞ்சத்தில் பதிஞ்சிடுது, அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திங்கட்கிழமை ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நான் பிராப்தம் இருந்தால் தான் இந்த வீடியோவையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிராப்தம் இருந்தால் தான் அதை போய் நீங்கள் அதை வாங்கி தருவீங்க. இல்லைனா நேரம் இல்லாமல் போயிடும், இல்லைனா அந்த விஷயத்துலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்படி போகும். அது 27ஆம் தேதி கதை. 28ஆம் தேதி கதை என்னென்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஏழைங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குதுன்னா கொடுங்க. இல்லைன்னாலும் ஒரு சந்தனம் பவுடராக வாங்கி அதை ஒரு தட்டில் பரத்தி, அதில் நீங்கள் தட்டில் பரத்தி வச்சுட்டு 369 அப்படின்ற நம்பரை போட்டு முடிஞ்சால் அதுக்குள்ளேயே பழனிசாமின்னு குட்டியாக கீழே பழனிசாமி, ஏன்னா ஃபுல்லாக கணக்கு மட்டியெல்லாம் போட முடியாது,
பழனிசாமின்னு எழுதிட்டு அந்த சந்தனத்தை வச்சுட்டு அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு அந்த 369 முறை பழனிசாமி ஃபுல்லாக கணக்கம்பட்டி பழனிசாமின்னு எழுத வேணாம். பழனிசாமி ஓம் பழனிசாமி போற்றி அப்படின்னு எழுதினா குயிக்காக முடிஞ்சிடும் அது. ஓம் முருகா போற்றி, ஓம் பழனிசாமி போற்றி, அறிவோம் மகாகாளியெல்லாம் குயிக்காக முடியும் உங்களுக்கு. 369 முறை ½ ஹவரில் முடிஞ்சு போயிடும் அது. அது மாதிரி நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யாரும் எழுப்பாத சமயமாக பார்த்து கொஞ்சம் அதை வந்து அந்த லிகித ஜபம் ரொம்ப பவர்ஃபுல் எப்போவுமே. அந்த மாதிரி அதை வந்து எழுதிட்டு அந்த சந்தனத்தை நீங்கள் டெய்லி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அதை டெய்லியே கொஞ்சோண்டு அந்த சந்தனத்தை வச்சுங்க. ஏன்னா குரு பூஜை வர சனிக்கிழமை. உங்கள் இஷ்டம், நீங்கள் அன்னதானம் கொடுக்குற மாதிரி ரொம்ப கனகம்பட்டி ஐயாவுடைய பக்தியாக இருந்தால் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதோ இல்லை ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயும் சந்தனத்தை நான் கொண்டு வரேன், இதுலேயும் சந்தனத்தை நான் கொண்டு வரேன். அந்த சந்தன கான்செப்டில் ஒரு அற்புதமான எனக்கு இது பண்ணவரே, கனவுலையும் வெளியில் வந்து சொன்னவரே கனகம்பட்டி ஐயா தான். அந்த சந்தனத்தை பரத்திட்டு அதில் குட்டியாக 369 போட்டுட்டு கீழே பழனிசாமி போற்றின்னு எழுதிடணும் ஒரு தட்டில் பரத்திட்டு பவுடராக. அப்புறம் அதை எடுத்து நீங்கள் அதை டெய்லியே சந்தனத்தை வச்சுக்கணும். ஆனால் அது அப்படியே தட்டில் இருக்கும்போது அன்றைக்கி புனர்பூசம், அன்றைக்கி தான் அவருடைய குரு பூஜை. தட்டில் இருக்கும்போது ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிக்கிட்டு 369 ஓம் பழனிசாமி போற்றின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை உங்களால் முடிஞ்சால் எழுதி வைக்கலாம். இல்லை வாயிலேயே கூட நீங்கள் அந்த உங்கள் வேண்டுதல், முக்கியமான வேண்டுதல் சொல்லலாம். என்னென்னலாம் வேண்டுறீங்களோ அதெல்லாம் மொத்தமே அந்த சந்தனம் அந்த எழுதி முடிச்ச உடனே மொத்தமே கனகம்பட்டி ஐயா அவனுடைய இது மாதிரி நெட்டில் எடுத்து வச்சுன்னு கூட செல்ஃபோனில் நெட்டில் பார்த்து கூட கனகம்பட்டி ஐயா ஃபேஸை பார்த்து உங்கள் வேண்டுதல் நீங்கள் சொல்லலாம். இது ரெண்டும் விட்டுறாதீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது என் கதைகளை சொல்கிறதுக்கு இல்லை. வேறு யாருன்னா இருந்தால் இன்றைக்கி வீடியோவே போட மாட்டாங்க, ஏன் யூடியூப்பை விட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கி இல்லைனாலும் 5 வருஷம் பொத்தோ 10 வருஷம் பொத்தோ சொல்கிறேன். இந்த பிப்ரவரி 25ஆம் தேதி விஷயம் எனக்கு நடந்த விஷயம் என்ன, ஏன் அது எனக்கு ரொம்ப மனவலி கொடுத்த விஷயமா இருந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.